They told the nation a lie. அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. ஆமாம், இந்த தேசம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆறாகோர இங்கிலீஷ் தெரிஞ்ச எனக்கே பப்பு என்ன சொல்றாரு அப்படின்றது புரியுது. ஆனா வெளிநாட்டுல காலேஜ் வச்சிருக்கக்கூடிய அப்புறம் மெத்த பிடித்த மேதாவ மாதிரி ஊருக்குள்ள சுத்தக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பப்பு என்ன சொல்றாரு அப்படின்றது புரியல. ஒரு சின்ன கற்பனை, இதே இடத்துல எவனாச்சும் குடிச்சு போட்டு அமக்கலை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். பப்பு பேசுற அந்த இடத்துல எவனாச்சும் குடிச்சு போட்டு அமக்கலை பண்ணிட்டு இருந்தானா பப்பு அவனை பார்த்து என்ன சொல்வாரு? ஹீஸ் ட்ரங்க்னு. அதை நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? ஹீஸ் ட்ரங்க், அதோ அவன் கையில் ட்ரங்க் பெட்டி உள்ளது. இதுக்கே காண்டானா எப்படிங்க? இந்த ஒரு வீடியோ வச்சே நம்மளால 1008 கண்டென்ட்டுகளை உருவாக்க முடியும். இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங், இவருடைய இந்த ஸ்பீச்ல இருந்து இன்னொரு குட்டி கிளிப்பிங் எடுத்து போடுறேன், பார்த்துட்டு வாங்க. Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார், விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அழைத்து விட்டு விட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக? மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். இந்த ஆளு தான்ப்பா தமிழக காங்கிரஸுக்கு சரியான ஆளு. சரியான ஆளை தான் காங்கிரஸ் தலைமை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரா போட்டு வச்சிருக்கு. நீங்க இந்த ஸ்பீச்சை நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இதுல நம்முடைய பப்புஜி 3-4 முறை ட்ரம்ப் பேரை சொல்லியிருப்பாரு. ட்ரம்ப் மோதியை பார்த்து குதிக்க சொன்னா குதிப்பாரு, மோதி குதிப்பாரு. ட்ரம்ப் மோதியை பார்த்து படுக்க சொன்னா மோதி படுப்பாரு. மோதியை கண்ட்ரோல் பண்றதே ட்ரம்ப் தான் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பப்பு சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம செல்வ பெருந்தகை இருக்காரு பாருங்க, ஒரு இடத்துல கூட ட்ரம்ப் அப்படின்ற அந்த ஒரு பெயரை யூஸ் பண்ணவே இல்லை. ட்ரம்ப்ன்ற பெயரை அவர் சொல்லவே இல்லை. அதை விட்டு விவசாயிகள் மீது குதிக்கிறாரு, அவங்க மேல குதிக்கிறாரு, இவங்க மேல குதிக்கிறாருன்னுட்டு என்னென்னத்தையே சொல்லிட்டு இருக்காரு. ஐயா செல்வ பெருந்தகை ஐயா, உங்களை மாதிரி ஒரு நபரை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வச்சிருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாரு? வேற யாரு? பாஜக காரங்க தான். எனக்கு என்னவோ லண்டன்ல செல்வ பெருந்தகை ஒரு காலேஜ் நடத்துறாரு இல்லையா, அந்த காலேஜ்ல தான் இவரும் படிச்சிருப்பாரு போல. செல்வ பெருந்தகை அங்கதான் படிச்சிருப்பாரு போல. காலேஜ் ஓனரே இந்த லட்சணத்துல இருக்காருன்னா அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தை நினைச்சா உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பாருங்களா, செம மஜாவா இருக்கும். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை செல்வ பெருந்தகையை சொல்றதா இல்ல ராகுல் காந்தியை பப்புஜியை சொல்றதான்னு தெரியல. இம்புட்டு நாளா தமிழக தேர்தல் பிரச்சாரங்கள்ல நம்முடைய பிரேமலதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க திமுகவை வச்சு செய்யறாங்க. இந்த துரந்தர் படத்துல இந்த ஸ்பை வருவாங்க பாருங்க, அத மாதிரி இவங்க திமுக கூட இருந்துகிட்டு நமக்கு ஆதரவாக ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போற இடத்துலலாம் அதிமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ இல்லையோ, அதிமுகவை முடிச்சு விடுறதுக்கான காரியங்கள் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா திமுகவை வச்சு செய்யறாங்க, வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரேமலதா இம்புட்டு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போ ராகுல் காந்தியும் கூட சேர்ந்து செல்வ பெருந்தகையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆக மாட்டேங்குது. ராகுல் காந்தி அவர்கள் திமுகவுடைய கூட்டணியை வெறுக்கிறாரு, திமுக கூட கூட்டணி வைக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் தாவேகா கூட தான் போக பார்த்தாரு, ஆனா சோனியா காந்தி அம்மையார் திமுக கூட தான் இருக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி திமுக கூடயே கூட்டணி வச்சுட்டாங்க. இது ராகுல் காந்திக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலதான் அவர் தமிழக தேர்தல் பிரச்சாரத்துல வரவே இல்லை, கலந்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. ஆனா வந்தவர் தேர்தல் பிரச்சாரங்கள் பண்றாரோ இல்லையோ, திமுகவை கலாச்சி விடுறாரு. அவரு பேசி கலாய்க்கல, பட் ஆக்ஷன்ஸ்ல அதை காமிச்சிட்டாரு. உங்களுக்கு சைட்ல ஒரு வீடியோ போடுறேன், அதை கொஞ்சம் அப்படியே பாருங்க. திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல, அவர் இந்த முறை தேர்தல் நிக்கல. திரு மனோ தங்கராஜ் அவர்கள் ராகுல் காந்திக்கு இந்த சால்வை போறதுக்காக வராரு. அப்போ ராகுல் காந்தி பப்புஜி என்ன பண்றாரு? நிறுத்து, யார் நீ? ஐயா நான் திமுகவின் அமைச்சருங்க, முன்னாள் அமைச்சருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கிளம்பு, உன் சால்வையும் வேணா ஒன்று வேணா, நீ கிளம்பு சொல்லிட்டு திமுகவின் முன்னாள் அமைச்சரை ராகுல் காந்தி அவர்கள் விரட்டி அடிச்சிருக்காரு. உன் சால்வை கீழே ஒன்று தேவைடா போராடே அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டாரு. இம்புட்டு நாளா அரசல் புரசலாக
புரளிகளாக தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகிறது இல்ல. ராகுல் காந்தி திமுக தலைவர்களை திமுகவை வெறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. அது மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ நேர்லயே நாம அதை பார்த்துட்டு இருக்கோம். திமுகவின் முன்னாள் அமைச்சர்னு கூட பார்க்காம ராகுல் காந்தி அவர்கள் போடா டேய் அப்படிக்கா போடா அப்படின்ற மாதிரி விரட்டி விட்டாரு. ராகுல் காந்தி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல செல்வ பெருந்தவர்கள் பண்ண அந்த ஒரு காரியங்கள் இருக்கு இல்லையா, அவர் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த ஒரு விதம் இருக்கு இல்லையா, அது காங்கிரஸ் தலைமைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. முக்கியமா ராகுல் காந்தி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு போல. எப்பா நீ இதுக்கு மேல எனக்கு டிரான்ஸ்லேட்டரா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த முறை நாமளே ஆட்சிக்கு வந்துருவோம். நாம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்மளால பெருசா ஆட்சிலாம் பண்ண முடியாது, அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராத. முக்கியமா நான் வரக்கூடிய இடங்களுக்கு நீ வராத. டவுன் சவுத்துல நான் எங்கேயாச்சும் பேச போனேன்னா தயவு செய்து நீ டிரான்ஸ்லேட்டரா வந்துடாத. நீ வந்தானா கண்டிப்பா காங்கிரஸுடைய ஆட்சி தமிழகத்துல வந்துரும். அதனால நீ வராத அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தகையை ஓரங்கட்டி இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களே செல்வ பெருந்தகையை ஓரங்கட்டி இருக்காரு. எங்க உண்மையாலேங்க நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? சரி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள செல்வ பெருந்தகைக்கு அழைப்பு இல்லை என தகவல். தென் மாவட்டங்களில் இன்று ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள செல்வ பெருந்தகைக்கு அழைப்பில்லை என தகவல். ஆனா இந்த விஷயத்தை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் எப்படி மூடி மறைச்சிருக்காரு தெரியுமா? எப்படி இந்த விஷயத்தை வேற மாதிரி கொண்டு போயிருக்காரு தெரியுமா? நான் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயங்களை நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடாது, மக்களிடத்துல காங்கிரஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, ராகுல் காந்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக என் வீட்டில் வருமான வரி ரைடு நடத்தியிருக்காங்க, என்னை முடக்கியிருக்காங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள விடாம என்னை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வருமான வரித்துறை அவங்க அஃபிஷியலாகவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்கள்லாம் அந்த ஆள் வீட்டில் வருமான வரி சோதனையெல்லாம் நடத்தலை, ரைடுலாம் நாங்கள் நடத்தவே இல்லை, அந்த ஆள் புளிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறையே சொல்லியிருக்கு. அஃபிஷியலாக அவங்களே சொல்லியிருக்காங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். ராகுல் காந்தி ஏதோ பேசுறாரு, இவர் ஏதோ பேசுறாரு. நேற்று தான் தெரிஞ்சது செல்வ பெருந்தகைக்கு ஆங்கிலத்துல ஏபிசிடி கூட தெரியாது, நேற்று தான் தெரிஞ்சது எனக்கு. அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரே கூப்பிடல. அப்பா சாமி இங்கேயே வந்துடாது. அதனால இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். காங்கிரஸ் மாநில தலைவர் வீட்டுல சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அவர் வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க. செல்வ பெருந்தகை வீட்டை விட்டு வெளியே வந்து ஆமா என் வீட்டுல ரைடு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். அதன் பிறகு வருமான வரித்துறை ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கிறாங்க. நாங்க செல்வ பெருந்தகை வீடு எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது, அந்த வீட்டு பக்கமே நாங்க போகல. அருமை சொந்தங்களே, கடைசி நேரத்தில் எப்படிப்பட்ட டிராமா எல்லாம் பண்றாங்க பாருங்க. இந்த வருமான வரித்துறை வேணும்னு ராகுல் காந்தி பிரச்சாரத்துல என்ன கலந்துக்க விடாம தடுக்கிறாங்க. ராகுல் காந்தி குறித்தான விஷயங்கள் இங்க மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க விடாம என்ன பாத்துக்கிறாங்க, என்ன வீட்டுக்குள்ளேயே முடக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா வருமான வரித்துறை நாங்கெல்லாம் ஒன்றும் அது மாதிரிலாம் பண்ணலைங்க, நாங்க ஏங்க அந்த ஆளை போய் முடக்க போறோம், ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு இந்த ஆள் போனா என்ன, போகலாம், டிரான்ஸ்லேட்டரா இருந்தா என்ன, இல்லைனா என்ன, எங்களுக்கு என்ன வந்தது, நாங்க ஏங்க அவரை முடக்க போறோம்னு சொல்லி வருமான வரித்துறை அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ராகுல் காந்தி போயின்னு இருக்காரு. ஆனால் ராகுல் காந்தி தான் செல்வ பெருந்தகை அவர்களை வர விடலை. பட் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, நைஸாக அந்த விஷயத்தை தூக்கி வருமான வரித்துறை மீது போட்டு விட்டார். அவங்க தான் என்ன முடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாரு. பட்டு அது பொய் செய்தி, அது போலி செய்தி. இப்போ திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நல்லா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி எப்படி இந்த திமுக காரங்க தாத்தா காலத்து திமுக எப்படிலாம் அரசியல் பண்ணாங்களோ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை மாதிரி ராகுல் காந்தி நினச்சிட்டாரு போல. இப்போ நாம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் சொல்லலாம், மக்களுக்கு அதெல்லாம் தெரிய போகிறது இல்லைன்னு நினச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. சார் 2026 இருக்கும், நீங்கள் அலிகேஷன் வைக்கிறது வருமான வரித்துறை மீது. அவங்க மேலே எப்படி சார் நீங்கள் இப்படிலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கலாம்? அவங்க எதுவும் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? டிஜிட்டல் யுகம் சார், டிஜிட்டல் யுகம். மக்களிடத்துல எந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை ஈஸியாக பெரும்பான்மையான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் எப்படி சார் நீங்கள் இப்படி புளிக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? தமிழக காங்கிரஸுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க, உங்களால் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியும். திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழக அரசியல் களத்தின் மீது பெருசாக ஈடுபாடே கிடையாது, நம்பிக்கை கிடையாதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நாம் இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வர போகிறது கிடையாது, நாம் இந்த தேர்தலை வின் பண்ணாலும் நம்மக்கிட்ட பவர் இருக்க போகிறது கிடையாது, அதுவும் நம்ம பிடிக்காம திமுக கூட கூட்டணியில் இருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, நாம் இந்த பக்கம் போகவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் நினச்சிட்டு இருந்தார்.
அப்புறம் தேர்தல் நெருங்க 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 வேற வழி இல்லாம கட்டாயத்தின் பேர்ல தான் தேர்தல் பிரச்சாரங்கள்ல கலந்துக்கிறதுக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரு. அத அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க, பெருசா ஈடுபாடே இல்லாம ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. தமிழக காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்க தலைகீழ நின்னு குட்டிக்கரனால அடிச்சு ராகுல் காந்தியை வற்புறுத்தி வர வச்சிருப்பாங்க போல. திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு பப்புஜி அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. வேண்டா வெறுப்பா பேசுற மாதிரி தான் இருக்கு. காங்கிரஸ்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க பார்த்தாங்க. நாம இந்த முறை தாவேகா கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலேயே ஸ்டாலின் அவர்களை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ராகுல் காந்தி அவர்கள் அன்ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாரு. பட் நடுவில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்தது, ஏகப்பட்ட சலசலப்புகள் நடந்தது. வேற வழியே இல்லாம காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சுது. இவ்வளோ குழப்பங்களை தாண்டியும் இவ்வளோ சலசலப்புகளை தாண்டியும் திரு பப்புஜி அவர்கள் தமிழகத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. ஆனா இங்க இருக்கிற அதிமுகவோ பாஜகவோ அவரை கண்டுக்கவே இல்லை. இவங்களா கண்டுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் இவங்கள பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பப்புஜி அப்படின்ற அந்த ஒரு நபர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஜோக்கர், அவ்வளவுதான். அதிமுக பாஜக தான் இவரை கண்டுக்கலன்னு பார்த்தா இவங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காரங்களும் கண்டுக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கண்டுக்கல, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பப்புஜியை கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்துல நிறைய பேருக்கு பப்புன்ற ஒரு நபர் இருக்காருன்றதே தெரியாது. இங்க பாஜக மாதிரியான நபர்கள், அப்புறம் சோஷியல் மீடியால இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சங்கிகள், இவங்க தொடர்ந்து ராகுல் காந்தி பப்புஜியை கலாய்க்கிறதுனால பப்புன்னு ஒருத்தர் இருக்கிறார் போல, அவர் காங்கிரஸுடைய தலைவர் போல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு இங்க ராகுல் காந்தியே தெரியும். அதாவது கலாய்க்கிறதுனால பப்புஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது இவங்களுக்குலாம் தெரியும். ஆல்ரெடி இங்க இவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பேர் இருக்குது. இந்த லட்சணத்துல செல்வ பெருந்தவர்கள் பண்ண இந்த காரியத்தினால அது இன்னமும் உச்சத்தை தொட்டு இருக்கு. இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் செல்வ பெருந்தை அவர்கள் புடுங்கிட்டாரு. தமிழகத்துல நடந்த இந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதான் மொழிபெயர்ப்பு அப்படின்ற ஒரு பெயர்ல செம்மையா காமெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இதே மாதிரியான இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி கேரளால நடந்திருந்தது. கேரளால நடந்த இன்சிடென்ட்டை விட இப்ப தமிழகத்துல நடந்த இன்சிடென்ட் இந்திய லெவல்ல வைரலா போயிட்டு இருக்கு. நேஷனல் மீடியால இவங்களெல்லாம் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க, கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க பப்புஜி நீட் டிரான்ஸ்லேட்டர்னு. ஆக்சுவலா பப்புஜி நீட் பிரெயின், பப்புஜி நீட் காமன் சென்ஸ், பப்புஜி நீட் சிவிக் சென்ஸ். பப்பு மாதிரியான ஒரு ஆளு ஒரு கட்சியில் இருந்தாருன்னா அந்த கட்சி கரை சேரதே கஷ்டம். ஆனால் இந்த காங்கிரஸில் இருக்கிற ஆளுங்க பூரா பப்பு மாதிரியே இருந்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது, என்னங்க பண்ண முடியும்? எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். காங்கிரஸ் மற்றும் பாஜக இவங்க 2 பேருமே தேசிய கட்சிகள் தான். இந்த 2 தேசிய கட்சிகளுமே தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் எப்படி இந்த தேர்தலில் பிரச்சாரங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்டிஏ சார்பாக, அதாவது பாஜக எப்படி தேர்தல் பிரச்சாரங்கள் பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். என்டிஏவின் பிரச்சாரங்கள் எப்படி இருக்கு, கிரவுண்ட்ல எப்படி மக்கள் அதை பார்க்குறாங்க, கள நிலவரம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு இவங்களுக்கு ஆதரவாக இருக்கா எதிராக இருக்கா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். இங்க ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. என்டிஏவின் பிரச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பயங்கர உக்ரமா இருக்கு. ப்ராப்பர் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸும் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறது பாஜக காரங்க மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஒரு தேர்தல் வருது, அது சாதாரண தேர்தலாக இருந்தால் கூட பாஜக காரங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ தமிழகத்திலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜகவின் மூத்த தலைவர்கள் இருந்து முக்கியமான தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே இங்க தேர்தலில் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காங்க. இது மக்களிடத்துல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் சொல்றது நான் கிடையாது, பாஜக காரங்க கிடையாது, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க கிடையாது, திமுக காரங்க அவங்களே சொல்றாங்க. தமிழகத்துல திடீர்னு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வருவதற்கு பாஜகவின் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் கிடையாது, பாஜகவின் பெருந்தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க இல்லையா, அது மட்டும் காரணம் கிடையாது. இங்க திமுகவுக்கு எதிரான மனநிலை உருவாகி இருக்கு. மக்களிடத்துல திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு இது அதிகமாயிருக்கு. சிட்டிங் சிஎம்மா இருக்க ஸ்டாலின் பிரச்சாரங்களை கூட மக்கள் பெருசா பாக்குறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத காது கொடுத்து கேட்கறதும் கிடையாது. ஆனா சுந்தர் சி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பேசுறாரு, அவர் எப்படிலாம் பதிலடி கொடுக்கிறாரு, என்டிஏல இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க, அது பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. மக்கள் அவங்க பண்ற விஷயத்த விரும்பி பார்க்கறாங்க. அவங்களுடைய பவர் எப்படி இருக்கு அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கூட யாரும் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா இந்த பக்கம் என்டிஏ வேட்பாளர்களை மக்கள் விரும்பி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலினுக்கே அந்த நிலைமைன்னா
மற்ற திமுக கூட்டணி வேட்பாளர்களை பத்தி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாஜகவின் தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய திரு நிதின் நபீன் அவரு சாத்தூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம், மதுரை தெற்கு மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பல முக்கிய தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு தேசிய கட்சியின் தேசிய தலைவர் தமிழகத்துக்கு வந்து இங்க இருக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல போயிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா? கிரவுண்ட்ல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா? அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் அவர்கள் அவரு கோயம்புத்தூர்ல, மதுரையில சொல்லிட்டு முக்கியமான பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. வெறும் பாஜக வேட்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது, என்டிஏல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாகவும் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்கள மாதிரி பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்னு நிறைய பேர் இங்க இறங்கி இருக்காங்க. இங்க என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. போற இடங்களெல்லாம் திமுகவை போட்டு பொளந்து கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் என்ன மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே அப்படியே மிரர் மாதிரி ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. இது இன்னும் வரவேற்பை பெற்றிருக்கு. பாஜகவின் முன்னாள் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா இருக்கார் இல்லையா, அவரு தேர்தலுக்கு முன்னாடியே தமிழகத்துக்கு வந்து தமிழக பாஜகவின் தேர்தல் அறிக்கைகளை அவரு எடுத்து வச்சிருந்தாரு. என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்க பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு. அவரை தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருக்காரு. திருப்பரங்குன்றம்ல எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு, திமுக எப்படி அங்க ஒரு மத மோதலை உருவாக்க பார்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். திமுகவின் அந்த கேடுகட்ட அரசியல மனுஷன் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காகவும் மக்களுக்காக நல திட்டங்களை கொடுக்கறதுக்காகவும் கன்னியாகுமரி வந்திருந்தாரு. அதை தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாரு. இத மாதிரி பாரத பிரதமரை இறங்கி ரோட் ஷோல இருந்து பொதுக்கூட்டம் வரைக்கும் எல்லாமே தமிழகத்துல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னதான் இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகள் ஜாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாலும் அவங்களுடைய கேண்டிடேட்ஸை பாருங்க. எந்த இடத்துல எந்த சமூகத்தினர் அதிகமா இருக்காங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை தான் இந்த திராவிட அரசியல்வாதிகள் அங்க கேண்டிடேட்ஸாவே நிக்க வைக்கிறாங்க. ஸோ இங்க இந்த ஜாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுற விஷயங்கள் எல்லாமே பொய் தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய பாரத பிரதமர் எப்படி மாத்தி இருக்காரு, அவருடைய இந்த தேர்தல் பிரச்சார வருகை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கு. சமூகங்களை கடந்து, பாலினத்தை கடந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக, என்டிஏக்கு ஆதரவாக களத்துல நிக்கிறாங்க. முக்கியமா இளைஞர்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு தான் இருக்கு, என்டிஏவுக்கு தான் இருக்கு. திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய நிர்வாக திறனற்ற ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. எவ்வளவு மோசமான ஆட்சியை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்கள் அனுபவிச்சுட்டாங்க. ஸோ இந்த முறை தப்பி தவறி கூட இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் இந்த தமிழக மக்கள் இருக்காங்க. இவங்களுடைய நிர்வாகத்துல டிரான்ஸ்பரன்சி இல்ல, சொன்ன சொல்ல அவங்க காப்பாற்ற மாட்டேன்றாங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லி வந்தாங்களோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு எதிராகவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தீர்க்கமா முடிவெடுத்திருக்காங்க, திமுக இந்த முறை கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு. திமுகவுக்கு தப்பி தவறி கூட யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்னு பொதுமக்களே முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுக்க என்டிஏக்கு ஆதரவான நிலை தான் உருவாகி இருக்கு. இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ காரணமா இருக்கிறது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள். திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அது அப்படியே என்டிஏவுக்கு ஆதரவாக மாறி இருக்கு. என்டிஏ தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. திமுக ஆட்சியில வெளிப்படைத்தன்மை இல்ல, வளர்ச்சி இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு இழவும் இவங்க செய்யவும் இல்ல, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, விலைவாசி உயர்வு சொல்லி ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. அதை மக்கள் வெளிப்படையா சொல்லி திமுகவினரை விரட்டடிக்கிறாங்க. தமிழகம் முழுக்க என்டிஏவின் பிரச்சாரங்கள் அனல் பறக்க போயின்னு இருக்கு. மக்களும் அவங்கள தான் வரவேற்கிறாங்க, மக்கள் அவங்கள தான் விரும்புறாங்க. இப்போ தமிழக மக்கள் மனசுல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தப்பி தவறி கூட திமுக இந்த தேர்தலில் வின் பண்ணிடக்கூடாது, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு நினைப்புல தான் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே என்டிஏவுக்கு ஆதரவாக திரும்பி இருக்காங்க. என்டிஏவை மட்டும்தான் இந்த தமிழக மக்கள் இப்போ நம்பிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் இப்படி மாறுவதற்கு காரணமா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்பேற்பட்ட மாற்றத்தை பாஜக என்னதான் உட்கார்ந்து வேலை பார்த்திருந்தாலும், தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சு வேலை பார்த்திருந்தாலும் தமிழக மக்களை மாத்திருக்க முடியாது. ஆனா இந்த ஒரு 5 வருஷத்துல திமுக தமிழக மக்களை ஒட்டுமொத்தமா மாத்தி இருக்கு. முக்கியமா இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நாம கண்டிப்பா ஸ்பெஷல் தேங்க்ஸை சொல்லி ஆகணும். திமுக கூட கூட்டில இருந்துகிட்டு ஹிந்து மக்களுக்கு எதிராக இவங்க பேசின விஷயங்கள், ஹிந்து கோவில் நிலங்களை ஆட்டைய போட்ட விஷயங்கள், வக்பு வாரியத்தை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அட்டுழியங்கள், இது எல்லாமே
மக்களுக்கு எதிர்ப்பு மனநிலை வருவதற்கு காரணமாக இருந்திருக்கு. இதுக்காகவும் நாம் இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிடும். ஸோ யாராலையும் செய்ய முடியாத ஒரு பெருங்காரியத்தை நம்முடைய திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் முக்கியமாக இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் செஞ்சிருக்கு. அவங்களுக்கு நாம் கொடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். உங்களுடைய நன்றிகளை அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்ப்போம். தயவு செய்து அவங்களுக்குலாம் நன்றி சொல்லுங்க, சொல்லிடுங்க.